லலிதா சகஸ்ரநாமத்தில் 170வது ஸ்லோகம். 5 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. சைதன்யம் அப்படின்னா ஆத்மா அப்படின்னு அர்த்தம், சித் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆத்மாவையே அர்க்கியமாக்கிட்டு ஆராதிக்கிறதுக்கு யோக்கியதை இருக்கிற தேவி. தேவிய ஆத்மாவாயிட்டு நினைச்சு பக்தர்கள் சேவிக்கிறா. அதுக்கு தகுந்த மாதிரியான யோக்கியதை இருக்கிற தேவி. ஆத்மாவை புஷ்பமாயிட்டு மாற்றி அர்ச்சிக்கிறதுல தாற்பயம் இருக்கிற அம்பிகை. எப்பவும் ஸ்வயம் பிரகாசிக்கிற ஸ்வராடா இருக்கிற அம்பிகை. எப்பவும் சந்தோஷத்தோடு கூடி இருக்கிற அம்பிகை. பாலசூரியனோடு, அதானது உதய சூரியனோடு இளம் சுவப்பு கலர் இருக்கிற அம்பிகை. இப்படின்னெல்லாம் சொல்லிட்டாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா இந்த ஸ்லோகத்தில். சைதன்யார்க்ய சமாராத்யா சைதன்ய குசும பிரியா சதோதிதா சதா துஷ்டா தருணாதித்ய பாடலா. சைதன்ய அர்க்ய സം ആരാധ്യ, ഇത്രയും പദങ്ങളാക്കും. ചൈതന്യാർക്യ സമാരാധ്യ அப்படிங்கிற நாமத்தில் உள்ளது. ചൈതന്യ അർക്യ സം ആരാധ്യ. ചൈതന്യ കുസുമപ്രിയ സദാ ഉദിത, அதாக்கும் சதோதிதா அப்படிங்கிற நாமம். சதா துஷ்டா அப்படிங்கிற நாமம். தருண ஆதித்ய பாடலா, தருணாதித்ய பாடலா அப்படிங்கிற நாமம். சைதன்யம் அப்படின்னு சொன்னாக்கா ஆத்மா அப்படின்னு அர்த்தம். சைதன்யம் அப்படிங்கிற அர்க்கியத்தால தேவிய பக்தர்கள் உபசாரம் பண்றா. அர்க்கியம் அப்படிங்கிறது உபசாரமாக்கும். பாத்தியம், அர்க்கியம், ஆஜமனீயம் இப்படின்னு இருக்கிற உபசாரங்களில் அதிதி உபசாரங்கள். அந்த அதிதி உபசாரங்களில் அதிதியோடு கால அலம்பி சுவாகதம் பண்றதுக்காக்கும் பாத்தியம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறமா கைகளை அலம்புறதுக்கு பேராக்கும் அர்க்கியம். ചൈതന്യത്തെ അർക്യമായിട്ട് സങ്കൽപ്പിച്ച് பக்தர்களால நன்னாயிட்டு ஆராதிக்கிறதுக்கு யோக்கியதை இருக்கிறவளாக்கும் அம்பிகை.
அதிதி சல்காரங்கள் செய்யறத உபசாரங்கள் செய்யறதுண்டு. ഷോഡശ ഉപചാര പൂജയിലെയും ചതുഷ്ടി ഉപചാര പൂജയിലെയും ദേവദേവി ചൈതന്യങ്ങളെ ആവാഹിக்கிற ക്രിയകളുണ്ട്. சிருஷ்டிக்கு முன்னால இருக்கிற அந்த காரண ஜலத்தை பூஜகன் சங்குல ஆவாகனம் பண்றார். அம்பிகையை மனசுல நன்னா தியானிச்சுண்டு ജല ഗന്ധ പുഷ്പ ആവാഹന ക്രിയകൾ தேவி உபாசகன் பூர்த்தி பண்றார். அதுக்கப்புறமா உபசார சமர்ப்பணம் தேவி தேவர்களுக்கு பக்தன் செய்யறார். ஆவாகனம் பண்ணின அந்த தேவி சைதன்யம் முன்னால நிற்கிறதாயிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு தேவிக்கு உட்காரத்துக்கான இருப்பிடம் உபாசகன் கொடுக்கிறார். அதை தொடர்ந்து மந்திரங்களால ஸ்வாகத வாக்குகளை சொல்லிண்டு உபாசகனோடு கையில தேவி சைதன்யத்தோடு கூடின அந்த சங்குல இருக்கிற ஜலத்தை சமர்ப்பிக்கிறார். அந்த கையில புனிதமான அந்த தீர்த்த ஜலத்தை சமர்ப்பிக்கிறதாக்கும் அர்க்கியம். இங்க சைதன்யம் அப்படிங்கிற அர்க்கியத்தால உபாசகன் தேவிக்கு மானச பூஜை செய்யறதுக்கு தகுதியானவளாக்கும் தேவி அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சம் ஆராத்யா நன்னா ஆராதிக்கிறதுக்கு தகுதியானவளாக்கும் அம்பிகை. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. 919வது நாமம் சைதன்ய குசும பிரியா. உபாசகன் தேவி உபாசகன் தன்னோடு ஆத்மாவையே புஷ்பமாக்கி அம்பிகைய மானச பூஜை பண்றதுல தேவிக்கு ரொம்ப பிரியம். 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இந்த நாமவும். குசுமம் சொன்னா பூ. சைதன்யம் அப்படிங்கிறதுக்கு ஆத்மா அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. ஆத்மாவையே பூக்களாயிட்டு சங்கல்பிச்சு அம்பிகைய மானச பூஜை செய்யற உபாசகன். அப்படி இருக்கிற மானச பூஜையை ரொம்ப விரும்புற அம்பிகை. 920வது நாமம் சதா உதிதா. அதாக்கும் இங்க சதோதிதா. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் சதோதிதா அப்படிங்கிற நாமம். எப்பவும் பிரகாசிச்சுருக்கிறவள் அம்பிகை.
இந்த பிரபஞ்ச வஸ்துக்களில் சைதன்ய ஸ்வரூபமாயிட்டு இருக்கிற அம்பிகை. அம்பிகையோடு சைதன்யம் இருக்கிறதுனாலே ஆக்கும் எல்லாத்துக்கும் ஜீவன் அப்படிங்கிறது இருக்கு. 921வது நாமம் சதா துஷ்டா. எப்பவும் குஷியாயிருக்கிறவள் அம்பிகை. 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. சஜ்ஜனங்கள் செய்யற நல்ல பிரவൃத்திகளில சந்தோஷப்படுறவள் அம்பிகை. அதர்மம் செய்யாம இருக்கிறவா, அப்படி இருக்கிறவாளாக்கும் சஜ்ஜனங்கள். நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல விஷயங்களை பிரவர்த்திக்கிறவா. அப்படி இருக்கிறவாளுல ரொம்ப ரொம்ப பிரியமாயிருக்கிற அம்பிகை. குஷியாயிருக்கிற அம்பிகை. சதோதிதா அப்படிங்கிற நாமத்துக்கு பரபிரம்மத்தோடு சைதன்யம் அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. பரபிரம்மம், பரபிரம்மத்தோடு சைதன்ய ஸ்வரூபம். அழிவில்லாத அந்த பரபிரம்மம், பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்மத்தோடு பட்டமகிழ்ச்சியாயிருக்கிற தேவி சைதன்ய ஸ்வரூபிணியாயிட்டு அழிவில்லாம அந்த பிரம்மபாவத்துல பிரகாசிக்கிறா. பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியாயிருக்கிற தேவி அந்த பரபிரம்மத்துல லயிச்சு குஷியா இருக்கா. பிரம்மானந்த லஹரியில இருக்கா அம்பிகை. அதாக்கும் சதா துஷ்டா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் கூப்பிட்டா. சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாயிருக்கிற அம்பிகை. தொள்ளாயிரத்தி 22வது நாமம் தருண ஆதித்ய பாடலா. நாமத்துக்கு நடுவில் பதங்களை பிரிக்காதக்கு நாமங்களை சொல்லறோம். தருணாதித்ய பாடலா 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. பாலசூரியனோடு சகப்பு களரோடு கூடினவள். ലൈറ്റ് ചകപ്പ് കളറും വെള്ളക്കളറും കൂടിച്ചേർന്ന പാടലവർണ്ണത്തോടു കൂടിന അംബികை. வாக்தேவிகள் தேவிய பாடல வர்ணத்துல இருக்கிற அம்பிகையே அப்படின்னு கூப்பிடுறா. தருண ஆதித்ய பாடலா, தருணாதித்ய பாடலா. பாலன் அப்படிங்கிறதுக்காக இங்க தருணன் அப்படின்னு சொன்னது. ஆதித்யன் அப்படின்னா பாலசூரியன். பாலசூரியனோடு ചകപ്പ് കളറോട് കൂടിനവളே. ഇളം ചകപ്പ് കളറും വെള്ളക്കളറും കൂടിക്കലർന്ന കളറുക്ക് ചൊല്ലറതാക്കും പാടല വർണ്ണം. 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്.